தண்ணி மர நாளாக இருந்துட்டா நல்ல நாள் கெட்ட நாள்னு இல்லாமல் தண்ணி பாய்ச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஏற்கனவே காடெலாம் காயுதுங்களா, எங்கே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு தாங்க அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஆடி அமாவாசையாக வேறு போச்சுங்களா. அப்பா பார்த்திங்கன்னா மாதம் அமாவாசைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. இந்த மாதம் போகிறாங்களா என்னமோ தெரியலேன்னு கொஞ்சம் ஏனாதானன்னு இருந்தோம்ங்க. 11 மணிக்காட்ட வந்துட்டு சரி நான் கோயிலுக்கு கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா போகிறேன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு போகலான்னு நினைப்பாய் போச்சுங்க. இனின் குட்டி தூங்கிட்டு இருந்தா பிள்ளைங்களா, சரி இந்த கேப்பில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி நானும் ரெடி ஆகிட்டு இருந்தேனுங்க. ஏற்கனவே பூ மட்டும் கட்டி வச்சிருந்ததை எடுத்துக்கிட்டு 2 தேங்காய் மட்டை வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்பே மணி 12 சரியான வெயிலுங்க. அப்போவே நினச்சிட்டு தாங்க இருந்தோம் எப்படி இந்நேரம் கூட்டம்லாம் கம்மியாயிருக்குன்னு. அதே மாதிரி அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கூட்டம் எல்லாமே கம்மியாயிக்குச்சுங்க. போனோன்னே பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு கொண்டு போய் அந்த தேங்காய் வளர்த்தியெல்லாம் வச்சு சாமிகிட்ட கும்பிட்டு நல்லா கூட்டம் கம்மியாக இருந்தனால திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. காலையிலேருந்து சாப்பிடாம வேறு இருந்தவங்களா, சரி அன்னதானம் போடுவாங்களா அங்கே போகலான்னு பார்த்தா இந்த தீ மிதிக்கிறவங்க ஒரு வாரம் செப்பல் போடாமல் இருந்தால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அவங்களும் பச்சை மேட்டில் போட்டு தாங்க இருந்தாங்க. இருந்தாலுமே சூடு சரியான சூடுங்க. அப்படியே அன்னதானம் சாப்பிட்டு வந்தாச்சுங்க.